வணக்கம். இங்க வெளியே இருக்கேன். வணக்கம், 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 வணக்கம். ம். வெளியே இருக்கேன்யா. கொஞ்சம் இரைச்சல் கேட்குது. பரவாயில்ல, பரவாயில்ல, பரவாயில்ல. ம், ம். அதே ஏதோ இரைச்சல் ஏதோ சல சல சத்தம் கேட்குது. சரி. இங்க கடையில இருக்கிறேன். பாக்குறேன் பாக்குறேன். சரி, சரி. ம். சரி, சரி. நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த நேரம் ஆச்சுங்காட்டி நான் சுருக்கிட்டேன். அப்புறம் வாய்ப்பு இருந்தா பேசலாம், இல்லாட்டா நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். நீங்க சும்மா கவனிங்க. அஹ், உங்களுக்கு இடைஞ்சலா இருந்ததுன்னா நீங்க ஆமா, சத்தத்தை நிறுத்திக்கங்க. இல்ல நீங்க இல்ல சும்மா கவனிங்க. கேக்குது. ம், ஆ, ம். அதாவது அஹ், இரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவு முறையில் உள்துமை செயலினா மூளை கெட்டு போங்கிறதுக்கு ஒரு சான்று. அதாவது ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவு முறை உள்துமை செய்யணும். இது தெரியாதனாலதான் உலகமே 800 கோடி மக்கள் நோயால வாழ்றாங்க. குறிப்பாக இந்த பெருங்குடலை சுத்தம் செய்யறது உலகத்துல யாருக்குமே தெரியாது. பெருங்குடலை சுத்தம் செய்வது உலகத்துல யாருக்கும் தெரியாது. இப்பதான். தெரியல. ஆமா, வெறுங்குடலை ஒரு நாள்ல சுத்தமாகாது. பெருங்குடல் முழுமையா சுத்தமாகறதுக்கு 6 மாதம் ஆகும். 6 மாதம் இல்லாமல் யாரும் சுத்தம் செய்ய முடியாது. ஏன்னா எல்லா எல்லா விஷங்களையும் ஓய்வு கொடுத்து 12 மணி நேரம் ஓய்வு கொடுத்து இந்த விஷத்தை கொண்டு வந்து சேர்த்தணும், இறப்புக்கு வந்து சேர்த்தணும். விஷம் எங்க வந்து சேரும்னா இறப்பில் வந்து சேரும். இறப்பிக்கு வந்த விஷமானது இறப்பில் இருந்ததை எல்லா பக்கம் பரவும். இதுல என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, என்ன ஆச்சரியம் கேட்டா எங்க இருந்து விஷம் கிளம்பிச்சோ திருப்பி அங்கேயே அந்த விஷம் வந்துடும். ஆ, விஷம் எங்க போனாலும் திருப்பி இறப்பிக்கு உடையாந்துரும். இந்த ஓய்வு கொடுக்கறப்ப மட்டும்தான் 12 மணி நேரம் ம். ஓய்வு கொடுக்கறப்ப உள்ளே இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து இறப்பில வந்து சேர்ந்துரும். ஓஹோ, திருப்பி ரிட்டர்ன் ஆயிடும். சக்கரம் இது யாருக்கும் தெரியாது. அதாயா. அப்ப அந்த இறப்பிக்கு வந்துருச்சா, இறப்பிக்கு வந்தது என்ன பண்ணோம்னா, இறப்பிக்கு வந்த உணவை கவனமா சுத்தமான மருந்து இல்லாத இந்த மாதிரி கடுமையா பாதிக்கப்பட்டவங்க மருந்து இல்லாத காய்கறி தான் சாப்பிடணும். மருந்து இல்லாத காய்கறியா பார்த்து வாங்கிக்கணும். இல்லைன்னா போய் சேர்ந்துருவாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி 100 கோடி பேரு பெருங்குடல் கெட்டு போய் இந்த மாதிரி அத்தனை உலகத்திற்கு 800 கோடி பேருமே பெருங்குடல் கெட்டு போய் தான் சாகிறார்கள். அந்த பெருங்குடல் கெட்டு தான் இப்ப அந்த பொண்ணு கூட பைத்தியம் முடிச்சிக்கிச்சு. அது ஏதாவது என்ன படிச்சிருக்குது, அது ஏதோ ஒரு மருத்துவம் ஏதாவது பாடத்திட்ட படிச்சிருக்கு. எம்பிபிஎஸ்யா அப்ப டாக்டர். சரி. ஓ, டாக்டரா? சரி, சரி. எம்பிபிஎஸ் நான் மருத்துவர் படிக்கும் போதே மருந்து மருந்து மாத்திரையிலேயே படிச்சிருக்குது. அது எப்படி அப்படி டாக்டர் பாருங்க. அதான் அதாவது வெள்ளைக்காரன் பாடத்திட்டத்தை படிச்சு குடிச்சவரு தான் ஆகணும். அந்த முண்டா எல்லாம் கற்றுக் கொடுத்தது அப்படித்தான். ம். பணக்காரனா இருக்காது, சாதாரண பணக்காரனா இருக்கணும், பிச்சை எடுத்தாது படிச்சிருப்பான். பணக்காரனா தான் இருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு 50 லட்சம் 1 கோடி போச்சு. என்னது? அதான் 50 லட்சம் போச்சு. இப்போ அந்த பொண்ணை ஆன்லைனில் உங்களுக்கு வர சொன்னா வந்தா பரவாயில்ல சொல்லி பார்க்குறேன். வந்ததுன்னா ஒரு மாசம் அந்த கவுன்சிலிங் கொடுக்கணும். இது கவுன்சிலிங் தான் சரி பண்ணணும். கவுன்சிலிங் கொடுக்காம ஒன்றும் பண்ண முடியாது. கவுன்சிலிங் கொடுக்கணும். ஆ, கவுன்சிலிங்ல சரி பண்ணிட்டா. உணவு ம். கவுன்சிலிங், அப்புறம் டயட்டுக்கு இது தண்ணிக்கு வரணும். ஆமா, அதுக்கப்புறம் கிளீன் பண்ணி எடுக்கணும். 6 மாசம் கிளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கணும். கம்ப்ளீட் ஃபுல் பயோகெமிஸ்ட்ரி எடுக்கணும். ஆ, எந்த அளவுக்கு டாக்ஸின் இருக்கிற வெயிட் டாக்ஸின் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் தான் டயட் கண்ட்ரோல் அப்புறம் தான் ஆரம்பிக்கணும். அது 1 மாசம் ஆயிடும். ஆ, அதுக்கெல்லாம் சயின்டிபிக்ல ப்ரூவ் பண்ணணும். ஒரே பண்ணணும். ஏன்னா மருத்துவம் என்பது அவன் சயின்டிபிக்ல தான் கேட்கறான். சயின்டிபிக்ல ப்ரூவ் பண்ணிடலாம். ஆ, ஏன்னா பெருங்குடல் இப்பதான் பெருங்குடல் என்பது 2வது செகண்ட் பிரெயினுங்கிறான். இப்பதான் மேற்கு நாடு இப்பதான் தாமதமா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, அமெரிக்கால இருக்கிற யூனிவர்சிட்டி, அங்க இருக்கிற மெடிக்கல் சயின்ஸ் மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி என்ன சொல்லி கேட்டீங்கன்னா,
ஹார்வர்டுங்கிறது உலக ஆ, புகழ்பெற்ற நிறுவனம், அது என்னமோ இருக்கட்டும். அந்த யுனிவர்சிட்டி சேர்ந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க பிரைன், அதாவது அந்த பெருங்குடல் என்பது ரெண்டாவது மூளைன்ட்டு. அது வந்து 100 கோடி 100 கோடி நரம்பு செல்கள் இருக்குதுங்கிறார். 100 கோடி 100 மில்லியன் மில்லியன் நரம்பு கோடி செல் அணுக்கள் இருக்குதுங்க பிரெயின்லயா? பெருங்குடல்ல. பெருங்குடல்ல பெருங்குடல்லே இருக்கு. 100 கோடிங்கிறார். 100 கோடி நரம்பு அணுக்கள். அது நேரடியா மூளையோட தொடர்பு வச்சுக்குதுங்கிறார். நேரடியா மூளையோட தொடர்பு வச்சுக்குது. கண்டுபிடிச்சிருக்காங்க. 120 வருஷம் ஆச்சு அவனுக்கு. இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. போன வருஷத்தை கண்டுபிடிச்சிருக்கானுங்க. ம், ம். சித்தர்கள் 18,000 ஆண்டுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க. சிந்துவெளி நாகரிகத்துல அந்த சின்னம் வந்து சிந்துவெளி நாகரிகத்துல சின்னம் இருக்கும். அதுல வந்து பத்மாசனத்துல யோகி இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 10,000 ஆண்டுக்கு முன்பாகவே ஆ, சிந்துவெளி நாகரிகத்துல யோகிகள் வாழ்ந்ததுக்கான அந்த சின்னம் இருக்குது. நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அந்த சின்ன வேணா அனுப்புற பாருங்க. அந்த சின்னம் வந்து 9,500 ஆண்டுக்கு முற்பட்டது. அதாவது கிமு 7,500 ஆண்டு. கிமு 7,500 கிமு 7,500 கிட்டத்தட்ட 9,500 10,000 ஆண்டுகள் ஆகுது. கிமு 8,000 இப்போ ஒரு 2,000. அப்ப 10,000 ஆண்டுக்கு முன்பாக சித்தர்கள் அங்க வாழ்ந்திருக்காங்க. முத்திரையும் கிடைச்சிருக்குது. சித்தர்கள் என்னன்னு யார் உலகத்திலே வந்து பத்மாசன சித்திர முத்திரை வந்து உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்கல. இங்கதான் கிடைச்சிருக்குது. ஆ. 10,000 ஆண்டுக்கு முன்பாக. என்னது? ப- பத்தா பத்மாசனம் எப்படி சொல்றீங்க? பத்மாசனம் ஆசனம் வருது இதுல. பத்மாசனம் போட்ட முத்திரை வந்து ஆ. 10,000 ஆண்டுக்கு முன்பாகவே சிந்துவெளி சமய நாகரத்துல இருக்குது. ஓ, அப்பவே இதெல்லாம் அவங்க இந்த ஆசனத்துல உக்காந்துருக்காங்க. அந்த யோகிகள் எங்க வந்தாங்க? அந்த யோகிகளை வரணுங்கிற அவசியமே இல்லை. ஆனா அது தனியே ஒரு ஆ, முத்திரை இருக்குது. இது வரைக்கும் யாரும் விளக்கம் சொல்ல, நான் தான் அதுக்கு விளக்கம் சொல்றேன். பத்மாசன முத்திரை. அந்த பத்மாசன முத்திரை நான் அந்த படம் அனுப்பிச்சிருக்கேன். நீங்க பாத்தீங்களா இல்லையா? படம் அனுப்பிச்சிருக்கேன். அதெல்லாம் அனுப்பிச்சு 2 நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சாச்சு. பாக்குறேன். அதுக்கெல்லாம் விளக்கம் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த அந்த சிலையில அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி தெரியுமா? கல்லுல வரி வடிவம் கல் இருக்கு இல்லையா? அதாவது களிமண்ல எழுதுனா எப்படி இருக்கும்? களிமண் பலகை மாதிரி இருக்கு. என்னது? களிமண் பலகை. ஓஹோ. சுடுமண்ல படம் வரைகிறது. சுடுமண்ல, அதாவது களிமண்ல படம் வரைஞ்சு சுட்டு எடுத்துறது. அது அப்படியே உடையாத இருக்கும். அதுல வந்து அது என்னென்ன படம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மீன் இருக்குது. அப்புறம் வந்து மீன், மானு, யானை, இது எல்லா விலங்குகளும் இருக்கு. அது தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் வரைக்கும் அதை படம் வரைஞ்சிருக்கான். சுத்தி அந்த யோகியை சுத்தி படம் இருக்கு. அது எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பரிணாம அறிவியலை குறிக்கிறது. பரிமாணத்துக்காக அதை போட்டிருக்காங்க. பரிணாம அறிவியல். ம். மீன் வந்து நீர்வாழ்வன. மீன் வந்து நீரை அடிப்படையாக கொண்டது. அதாவது மற்றெல்லாம் தரை அடிப்படையாக கொண்டது. அதுல தேர்ச்சி பெற்றவன் மனிதன். அதுல தேர்ச்சி பெற்றவன் யோகி. யோகி. அப்ப அந்த சிந்துவெளி நாகரிகம் வந்து இன்றைய கணக்கும்படி தொல்லியல் ஆராய்ச்சிகளுக்கு வந்து 10,000 ஆண்டுங்கிறாங்க. கிமு 8,000 ஆண்டு. கிமு 8,000 ஆண்டு. அது மொத்தம் இதுல ஒரு 2,000, அது ஒரு 8,000, 10,000 ஆண்டு ஆச்சு. நான் சொல்றேன், சித்தர்கள் வந்துட்டாங்க. சித்தர்கள் தோன்றி 18,000 ஆண்டு ஆச்சு. அப்பவே இருந்திருக்காங்க. மயனுடைய நாகரிகம் ஏறத்தாழ 17,000 ஆண்டு. மயன் நாகரிகம். மயன் கண்டுபிடிச்சது உலகத்தின் முதல் சித்தன். உலகத்தின் முதல் சித்தனே மயன் தான். மயனை பற்றி தொல்காப்பியத்துல வருது. மயனை பற்றிய 50 வளையாபதி, குண்டலகேசி, சிலப்பதிகாரம், இதுல எல்லாம் வருது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க. அப்ப அவங்க பெருங்குடலை சுத்தம் பண்ணிருக்காங்க. ரத்தத்தையும் பெருங்குடலை சுத்தம் பண்ணி, அதனாலதான் அந்த மனம் தெளிவாகுது. இப்ப இந்த பொண்ணுக்கு மனம் கலங்கி போச்சு இல்லையா? அந்த ரத்தத்தையும் பெருங்குடலை சுத்தம் பண்ணா 100 நாள் 15-20 நாள் நல்லாயிரும். அதுக்கப்புறம் 15 நாள் ரிலீஃப் கிடைக்கும். அப்புறம் இது வந்து அவங்க அதாவது ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவு முறையில் உள்தூய்மை செய்யலைன்னா வணக்கம். ரத்தத்தையும் பெருங்குடலையும் உள்தூய்மை செய்யலைன்னா வந்து பைத்தியம் பிடிக்குங்கிறதான் சான்று. ஆனா அமெரிக்காவில், இங்கிலாந்துல
100க்கு 20 பேர் பைத்தியமா தெரியுறாங்க. அது காரணமே அவங்க அந்த பெருங்குடலை கெடுத்து கொண்டார்கள். சாதாரண உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாம் ட்ரக் அடிக்ட் ஆகி பெருங்குடல் கெட்டு போய் மூளை கெட்டு போய் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100க்கு 20 பேர் அங்க மனநோயாலே தெரியுறாங்க. இதுதான் காரணம். அது டாக்டரா வரவங்களே மனநோயாளியா தான் வந்துடுறாங்க கடைசியா அதாவது படிப்பு முடியும் போது. ஆரோக்கியம் என்பது வேறு, டாக்டர் என்பது வேறு. ஆரோக்கியத்துக்கும் டாக்டருக்கு சம்மந்தம் இல்லை. சம்பந்தம் கிடையாது. ஆரோக்கியம் என்பது வேற, பெருங்குடலை ஆமா பெருங்குடலை நாசம் பண்ணிட்டு படிக்கிறாங்க, அப்புறம் எங்க போய் டாக்டர் ஆகும்? அதாங்க டாக்டர் கிடையாதுங்க. டாக்டர்னா ஆரோக்கியத்தை டாக்டர் ஆரோக்கியத்தை தொடர்பாளர் அல்ல. அவங்க ஆரோக்கியம் என்னடா உங்களுக்கு தெரியாது. ஆரோக்கியம் அவங்களே பெரிய தொப்பையால வச்சிருக்காங்க. அவங்க மனநோயா டாக்டர் அத்தனை பேரும் மனநோயாளிகள் தான். மருத்துவர்கள் அத்தனை பேரும் மனநோயாளிகள் தான். இப்ப ஒரு பொண்ணு அப்படிதான் மனநோயை ஆகி போச்சு. படிப்பு முடிஞ்சதுமே டாக்டர் முடிஞ்சதும் மனநோயை ஆகி போச்சு. என்ன பண்றதுன்னு நம்மள கேக்குறாங்க. அது என்ன பண்றது? அது நாம சரி பண்ணிக்கலாம். அது சரி பண்ணிக்கலாம். அது வந்து என்ன பண்ணோம்னா மனம், பகுத்தறிவு, சுவை 3 சரி பண்ணிக்கலாம். மனதையும் பகுத்தறிவையும் சுவையும் மூணும் சேர்ந்து ஒருங்கிணைந்த மெடிக்கல் சயின்ஸ் கொடுக்கணும். ஒருங்கிணைந்த மருத்துவம் வேணும். அந்த பொண்ணுக்கு வந்து இன்டெகிரேட்டட் மெடிக்கல் வேணும். இன்டெகிரேட்டட் மெடிக்கல் சயின்ஸ் வேணும். இன்டெகிரேட்டட் மெடிக்கல் சயின்ஸ், அதாவது இன்டெகிரேட் மெடிக்கல் சயின்ஸ்னாவே ஒருங்கிணைந்த மருத்துவம்னு அர்த்தம். மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் அலோபதிக்கு தான் பாக்குறாங்கயா. அது நல்லாகாது. ஏங்க மருந்தினால்தான் உடம்பு கெட்டு போச்சு. மருந்தெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும்? மறுபடியும் அதுலயே போய் விழுவ வேண்டியதான். தெரியாதுல்ல அவங்களுக்கு, எப்படி தெரியும்? இல்ல அவங்க மேல தப்பு இல்ல, தெரியாது. இறந்துருவாங்க. தெரியல. எப்படி தெரியும்? இந்த புத்தகம் உங்களுக்கு தெரியுமா? இந்த தத்துவம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் நம்ம அதாவது பல்கலைக்கழகத்துல நிரூபிக்காத வரைக்கும் ஒண்ணும் நடக்காது. அவங்களுக்கு இந்த நாம பேசுகின்ற காணொலி அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. என்ன பண்ணிருக்கோம்னா, நீங்க வேணும்னா அவங்களோட தொலைபேசியில வாங்கிட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சிருங்க. டெலிகிராம்லயோ வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டீங்கன்னா அவங்க விருப்பம் இருந்தா பாக்குறாங்க, இல்லாட்டும் போய் சேர்றாங்க. நாம ஏன் கவலைப்படணும்? அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணணும்னா டக்குன்னு போன் நம்பர் வாங்கி அந்த தகவல் இன்னைக்குதான் இன்ஃபர்மேஷன் வினாடி நேரத்துல அனுப்பிச்சிடலாமே. தொலைபேசி என்ன கொடுத்துருங்க. அது உங்க போன் நம்பரையும் கொடுத்துட்டு உடனே அவங்க போன் நம்பரை வாங்கி பதிவு பண்ணிட்டு அவங்களுக்கு தகவல் அனுப்பி, அவங்க படிச்சாலும் சரி படிக்காட்டும் சரி. எங்க நிறைய வர்றாங்க இல்லையா, உடனே எண் வாங்கிடுவேன். உடனே வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுவாங்க. மெல்ல பார்ப்பாங்க. எனக்கு சும்மா தொலைபேசி பண்ணிட்டே இருப்பாங்க. நான் பார்க்கவே மாட்டேன். பார்த்துட்டு என்னன்னு பார்த்துட்டு நான் டக்குன்னு அந்த செய்தி அனுப்பிச்சிடுவேன். அந்த புத்தகம் அது இதுன்னு போட்டுருவேன். அப்போ வீடியோ 100 வீடியோ போட்டு விட்டுருவேன். அவங்க பார்த்துக்கிட்டு 1 மாசம் கழிச்சு கிட்ட பேசுவாங்க. அப்படித்தான் வர முடியும். அவ்வளவுதான். உடல்நிலை யாரும் வர முடியாது. இதான் இப்ப நம்ம வந்து சுந்தர ஐயாவே ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு தானே பயிற்சிக்கு வந்தாரு. பார்த்துட்டு இதுக்கு பணம் எல்லாம் 30,000 முன்னாடி கட்டி வச்சுட்டாரு. பணத்தை கட்டி வச்சுட்டு மெல்ல வந்தாரு. அந்த குடும்பத்துல சில வேலைகளை இருந்து முடிச்சுட்டு ஒரு 4 மாசம் கழிச்சுதான், நாங்க எப்ப வரேன்னு கேட்டேன். குடும்பத்துல சில வேலையில இருந்தாரு. சரி வாங்கிட்டு அப்புறம் ஒரு 4 மாசம் கழிச்சுதான் வந்தாரு. அதான் உண்மை. இப்ப வந்து கட்டுப்பாடு ஆயிடுச்சு. சக்கரை போயாச்சு, இடுப்பு வலி குறைஞ்சிருக்குது, நரம்பு தளர்ச்சி எல்லாம் குறைஞ்சிருக்குது, மாடிப்படியில ஏற முடியுது, சுவாசம் எல்லாம் ஒழுங்கா இருக்கு, தானாவே மேல மாடிப்படி போயிட்டு வர்றீங்கிறாரு. எல்லாம் சரியாயிட்டு வருது. அதுதான் செய்யுது. அப்ப இப்ப அந்த சாட் ஜிபில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க பெருங்குடல் கெட்டு போனா மனம் கெட்டு போன்னு இப்ப கண்டுபிடிக்கிறாங்க. பெருங்குடல் கெட்டு போய்விட்டால் மூளை கெட்டு போகுது இப்ப சொல்றாங்க. இப்ப புரியுதுங்களா? அதான் நமக்கு எவிடன்ஸ் கண்ணு முன்னாலே இருக்கு. இப்ப வந்துட்டு இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? வெங்கடேசன் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடியே ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவு முறையில் உள்துவி செய்து சுருக்கமா சொல்லியாச்சு. எந்த நோயும் எதிர்க்கின்ற வல்லமை பெற்று. அப்ப இப்ப சொல்றீங்க. அப்படி இது இது வந்து பேரறிவாளர்கள் அப்படின்னா நீங்க இப்ப சொல்றத 10,000 ஆண்டுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு எப்படி இருக்கும்?
அப்பவே கண்டுபிடிச்சிருக்காங்க சித்தர்கள். இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப 2024ல அந்த டிஎன்ஏல இருக்கிற புரோட்டான், அந்த புரோட்டீன் சொல்லுவாங்க. புரோட்டீன்னா ஒரு வகையான மூலக்கூறு. புரோட்டீன் 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 ஃபேட்டு புரோட்டீன் சொல்ற மாதிரிங்க. எல்லா உறுப்புகளும் புரோட்டீன்ங்கிற அந்த புரோட்டீனே உணவுங்கிறான். புரோட்டீன்ங்கிற வேற ஒண்ணும் இல்ல, எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் சேர்ந்தது தான் புரோட்டீன். சொல்லிட்டு உணவு சொல்றான். அந்த காட்டு முண்டங்கள் உணவுன்னு சொல்லி சொல்லியே நாசம் பண்றான். அது ஒரு அளவும் கிடையாது. அது உணவு இல்ல, அது உணவு கிடையாது. அது கார்பனே நைட்ரஜன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நாலும் தான். இதுல எது கூடி இருக்குது குறைக்கணும் பாக்குறான். அது வந்து நைட்ரஜன் இல்லைன்னா அது விஷமா மாறிடும். நைட்ரஜன் சேர்ந்துச்சுன்னா விஷமா மாறாது. நம்ம கார்பனே சொல்றான், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மூணையும் சொல்றான். மூணு சேர்ந்த விஷமா மாறிடும். இது ஆக்சிஜனும் நைட்ரஜன் அதிகமா இருக்கணும். இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னா, எல்லா உள்ள எத்தனை புரோட்டீன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கான். அந்த புரோட்டீன் வகையை 200 கோடி புரோட்டீன் வகை இருக்குதுங்கிற உடம்புல. இது வரைக்கும் மனுஷன் கண்டுபிடிச்சது 60 ஆண்டுகளாக இந்த பயாலஜி மைக்ரோ பயாலஜில வந்து இந்த 60 ஆண்டுகள மைக்ரோ பயாலஜி ஆராய்ச்சி பண்றாங்க. இந்த டிஎன்ஏ ஆராய்ச்சி பண்ணும்போது இது வரைக்கும் 1,50,000 புரோட்டீன்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப சாட் ஜிபி என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா, கூகுள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆல்பா புரோட்டீன் ஒரு ஆல்பா புரோட்டீன், அதுக்கு பேரு டீப் மைண்ட் ப்ராஜெக்ட்னு பேரு. இப்ப நோபல் பரிசையை வாங்கியிருக்கான். அவ 200 கோடி புரோட்டீன் இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அந்த எது ஏஐ 200 கோடி புரோட்டீன் இருக்குது, அத்தனை டிசைன் இருக்குதுங்கிறான். 200 கோடி புரோட்டீன் டிசைன் வந்து அவட இருக்கு. இது சரி, கண்டுபிடிச்சாச்சு. எப்படி நோயை தினமாக்குவீங்க? அங்க இந்த 200 கோடி புரோட்டீன் கண்டுபிடிச்சாச்சு. அது 200 கோடி புரோட்டீனுக்குள்ளதான் அது வடங்குது. எல்லா உலகத்திற்கு எல்லாம் அதுக்குள்ளதான் வருது. அதாவது 1 கோடி ஆண்டுக்கு பின்னாட 1 கோடி ஆண்டுகள் கழிச்சு கண்டுபிடிக்க வேண்டியதை இப்பவே கண்டுபிடிச்சிட்டாங்க. 1 கோடி ஆண்டுக்கு கணக்கு போட்டு பார்த்தோம்னா 1 கோடி ஆண்டு ஆகும். கணக்கு போட்டு பார்த்தோம்னா 1 கோடி ஆண்டு ஆகிறத வந்து 5 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. எத்தனை நிமிஷத்துல? புரியுதுங்களா சுந்தரையா? புரியுது. ஆமாங்க. ஆமா, சாதாரணமா கண்டுபிடிக்கிறதுக்கு 1 கோடி ஆண்டு ஆகும். சாதாரணமா கணக்கு போட்டு கண்டுபிடி 1 கோடி ஆண்டு. ஏஐ வச்சுட்டு 6 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப 1 கோடி ஆண்டு மிச்சம். 1 கோடி ஆண்டு மிச்சம். சரி, கண்டுபிடிச்சிட்டீங்க, ரைட்டு. எப்படி தீர்ப்பீங்க? நோய் வந்தா எப்படி தீர்ப்பீங்க? இப்ப நோய் தான் பிரச்சனை. கண்டுபிடிச்சாச்சு, தீர்வு என்ன அது தெரியலையே. நம்மளதான் தீர்வு. எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தான் தீர்வு. வெங்கடேசன் கண்டுபிடிச்சா இனிவன் போய் நேரே யூனிவர்சிட்டியில பேசணும். எந்த யூனிவர்சிட்டியில? அமெரிக்காவுடைய ஜெர்மனிலே பேசணும். நேர்ல போய் பேசணும். அது அநேகமா இந்த 2-3 வருஷத்துல சாத்தியமாயிரும். 2 ஆண்டு 3 ஆண்டு சாத்தியமாயிரும். என்னுடைய இலக்கு 3 ஆண்டு. 3 ஆண்டு. எப்படியும் ஐரோப்பா கண்டத்தில் நிரூபிச்சிருவேன். ஐரோப்பா கண்டத்தில் நிரூபிச்சிருவேன். ஹங்கேரியிலயோ அல்லது வந்து ஜெர்மனிலயோ நிரூபிச்சிருவேன். வெங்கடேசன் கொள்கையை நிரூபிக்காம இனியனோட உயிர் பிரியாது. அதான் விஷயமே. இதற்கு எல்லாரும் சேர்ந்து, எல்லா மனமும் சேர்ந்து ஒத்துழைக்கணும். எல்லா மனமும் ஒத்துழைக்கணும். இதுக்கு எல்லா மனங்களும் ஒத்துழைக்கணும். ஆமா, அதுக்குதான் பொண்ணை தயார் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க படிக்க, அதனால இன்னைக்கு கூட வகுப்புல வந்தாங்களே இல்லையா? இன்னைக்கு வகுப்புல வந்திருக்காங்க பாருங்க. இப்ப அவங்க இன்னும் அவங்க 40 வந்தாங்க, பாத்தீங்களா இல்லையா? இப்ப அவங்களுக்கு வந்து பெருங்குடல் சுத்தம் பண்ற பயிற்சி கொடுக்க போறேன். ஏன்னா அவங்களுக்கு பெருங்குடல் சுத்தம் பண்ணணும். நேற்றையில அந்த உலர் பழங்களை வாங்கி வச்சிருக்காங்க. உலர் பழங்களை வாங்கிட்டு வந்துட்டாங்க. உலர் பழங்கள்
பெருங்குடல் தான். சரி இதான் பெருங்குடல். சரி இப்ப நீங்க ஒரு ஆளுக்கு பயிற்சி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங்கே 1 மாசம் எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு 1 மாசம் எடுத்துக்கணும். கொடுக்கணும். பெருங்குடல் சுத்தம் பண்றதுன்னா இப்ப நம்ம என்ன சாமி செய்யணும் அதுக்கு? பெருங்குடல் சுத்தம் பண்ணணும்னா முதல்ல தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். யாரா இருந்தாலும் சரி தத்துவத்தை புரியணும். ம், புரியணும். ம். அப்பதான் வெங்கடேசன் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். வெங்கடேசன் புத்தகத்தை 1 மாசமாவது படிக்கணும். தொடர்ந்து அதவே படிக்கணும். ம். படிச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கம் கேட்கறதுக்கு 1 மாசம் எடுத்துக்கணும். 2 மாசத்துக்கு அப்புறம் தான் சேவரிக்கு போகணும். ம். இல்லைன்னா அவங்க தோத்துருவாங்க. அப்புறம் மரணத்துல போய் விடும். நம்மளது சமாதி நோக்கி போறனால மரணம் நமக்கு கிடையாது. உயிருக்கு மரணம் கிடையாது. உடலுக்கு விடுதலையை தவிர உயிருக்கு மரணம் கிடையாது. உயிருக்கு மரணம் கிடையாது. ஆமா, அது வடிவம் எடுத்துட்டே போயிட்டு இருக்க திருப்தி. அதாவது போய் ஒரு பக்கம் தங்கிக்கும். அது ஏதாவது தவறா பதிவு பண்ணிட்டோம்னா அது மறுபிறவி எடுக்கும் சொல்றாங்க. எனக்கு எதுவும் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, எதுவும் வேண்டாங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டீங்கன்னா திரும்பி வராது. ஆசை வச்சிருந்தீங்கன்னா நோபல் சேர்த்தீங்கன்னா திரும்பி வரும். இது இது உயிர் சம்பந்தமான, அதனால இது பகுத்தறிவாதிகளும் பதில் சொல்ல முடியாது. பகுத்தறிவாதிகள் நோயை குணமாக்கி காட்டணும். சாதாரண நோயை குணமாக்கி காட்டுன்னு பார்க்கலாம், ஒன்னும் முடியாது. வெள்ளைக்காரனை விட வெள்ளைக்காரன் அறுவை வெள்ளைக்காரனை தான் நீங்க சிறந்துன்னு சொல்றீங்க. எந்த வெள்ளைக்காரனை எந்த நோயை குணமாக்க முடியாது. நிறைய பேர் பகுத்தறிவாதிங்கிறான். பச்சை சட்டை, நீல சட்டை, என்னென்னமோ வண்ண சட்டையெல்லாம் போட்டுக்கிறாங்க, வேட்டி கட்டிக்கிறானுங்க இல்லையா? எல்லாம் அறிவாளின்னு பேசுறாங்க. ஒருத்தனுக்காவது தன் நோயை குணமாக்கி இருக்கானுங்களா? தானா குணமாக்கி இருக்கானா? இல்ல அவன் போற வைத்தியர் குணமாக்கி இருக்கானா? யாரும் குணமாக்கல இல்லையா? ஏன்னா ஏன் அப்படின்னா மருத்துவ சட்டத்திலே நோய் குணமாக்க முடியாது. மருத்துவ சட்டத்தில் நோயை குணமாக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். என்னது? இது WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே சொல்றான். அப்புறம் எப்படி அப்புறம் என்ன இப்ப தெரியுது? அப்ப என்ன முட்டாளுன்னு தெரியுதா இல்லையா? நோயை குணமாக்குறதும் முட்டாள். நோயை குணமாக்க முடியாதுன்னு சொன்னவே முட்டாள்னு தான். முட்டாளுன்னு அர்த்தமா, அல்லது தோல்வி ஒப்புக்கிறானா, அல்லது வேற ஏதாவது இருக்கான்னு கேட்கறானா? என்ன அர்த்தம் அதுக்கு பேரு? அவன் தோல்வி ஒப்புக்கிறான்னு அர்த்தம். யார் ஒருவன் தோல்வி ஒப்புக்கொள்கின்றானோ அவன் சிறந்த மனிதன் சொல்லலாம். அப்படி பாத்தீங்கன்னா வெள்ளைக்காரன் தோல்வி ஒப்புக்கிறான். ஆனா அவன் பரப்பிய கல்வி, அவன் படிச்ச கல்வி இருக்கான் பாருங்க, அவன் படிச்ச கல்வியாளர்கள், அவன் அந்த புத்தகத்தை படிச்சான் பாருங்க, அவன் ஏத்துக்கிறான். ஆனா அவன் பாடத்திட்டத்தை யாராரு படிச்சாங்கன்னு அவன் ஏத்துக்கிறது இல்ல. இப்ப பிரிட்டிஷ்காரன் ஏத்துக்குவான். என்ன சுந்தரையா? பிரிட்டிஷ்காரங்க ஏத்துக்கிறானுங்க. ஆனா அவன் பாடத்திட்டத்தை படிச்சவன் ஏத்துக்க மாட்டான். அதை கண்டுபிடிச்சவன் இவன் சைடு எஃபெக்ட், இவன் அல்லக்கை. இந்த அல்லக்கைக்கு ஒன்றும் தெரியாது. இந்தியாவில் இருக்கிற இந்த ஆளுகளுக்கு ஒன்றும் தெரியாது. பொழப்பு ஓட்டணும்ல, வட்டிக்கு கோடிக்கணக்கில் வட்டிக்கு வாங்கி போட்டு ஆஸ்பத்திரி கட்டுறானுங்க. ஆமா, கோயம்புத்தூர். ஆமா, அது மதுரையில மட்டும் எத்தனை ஆஸ்பத்திரி இருக்கு? மீனாட்சி ஆஸ்பத்திரி, அந்த எக்கச்சக்கம் பல கோடி, பல ஆயிரம் கோடி. ஒரு நாளைக்கு வருமானம் மட்டும் 10 கோடி வருங்க அவனுக்கு. மீனாட்சி ஆஸ்பத்திரிக்கு ஒரு நாளைக்கு 10 கோடி வருமானம் வரும். தேனியில இருந்து ஹோமியோபதி டாக்டர் ஆகப்பல. அவருக்கு உடம்பு முடியாம போயிருச்சு. அவர் என்ன இதுல கொண்டு சேர்த்தாங்க, மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல. ஒரு நாளைக்கு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபா, 1.5 லட்சம் ரூபா ஃபீஸ். ஒரு வாரம் வச்சிருந்தா அனுப்பிட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு, ஆளு அவுட். முடிஞ்சுச்சு. சரி, 7 நாளைக்கு டூப்ளிகேட் தான். அதாங்க, ஒண்ணுமே தெரியாதுங்கிறேன். அவங்களுக்கு வைத்தியமே தெரியாது. இவன் பெருங்குடலுக்கு டாக்டர் பெருங்குடலை கெடுத்துட்டு போறான். பெருங்குடலை கெடுத்துட்டு போறான்னு எப்படி வைத்தியம் ஆகும்? பெருங்குடல் கெட்டு போச்சு, கெட்டு போச்சு, வைத்தியம் பண்ண முடியாது.
பெருங்குள்ள கெட்டு போச்சு. அவனு மீண்டு என்ன போடுவான், விஷத்தை போட்டானே ஆள் செத்து போயிட்டான். அவனுக்கு 10 லட்சம். இதே டாக்டருக்கு, அதே மீனாட்சி மருத்துவம் இருக்கிற டாக்டருக்கு வைத்தியம் வந்து அவனும் செத்து தான் தீரணும். ஆமா. இப்ப அப்போலோ டாக்டருக்கு அப்போலோ டாக்டர் பூரா நோய். அப்போலோ டாக்டர் அத்தனை பேர் நோயாளி தான். அப்போலோ டாக்டர் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற மருத்துவர் அத்தனை பேர் நோயாளி தான். ஆகையினால நோயற்ற வாழ்வுக்கு நாம் சொல்ல வேண்டியது, நாம் வெங்கடேசனுடைய புத்தகத்தை பொறுமையா படிச்சு வரணும். அப்போதான் முன்னேற முடியும். அப்படி நாம இதை பத்தி நம்ம அடுத்து இதுல சரி. இது கேள்வி இருந்தா கேளுங்க. சுந்தரைய கேள்வி இருக்காங்க சாமி. அப்படி 2 மணிக்கு பேசலாம். நம்ம உங்க அலைவரிசை சரியில்லை, சரியா பதிவாக மாட்டேங்குது. சரியா அலைவரிசை இல்ல, சரியா இல்ல. எனக்கு செல்லு கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு சாமி. இதாயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு. வாய்ஸ் சரியா வரல. எதுவும் மறுபடியும் 2 மணிக்கு பேசலாம். நன்றி.